கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சூரரை போற்று நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்சூரன்ஸ் பற்றி நம்ம மிஸ்டர் ஸ்ரீராமன் சந்தானத்தோட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையான நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குதுனாலே நிறைய பேருக்கு தெரியாது. டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக ஸ்ரீராமன் சாரோட பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் இதில் இன்னொரு வெர்டிக்கல் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி லைஃப் இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லையான்னு நிறைய பேருக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்த்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஐ திங்க் நிறைய ப்ராடக்ட்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸில் வந்திருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணணும், எந்த ஏஜில் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சார், லைஃப் இன்சூரன்ஸில் மேஜராக 3 டைப் இருக்குது. ஒன்று பியூர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை மட்டும் மிட்டிகேட் பண்ணுறது, தெர் இஸ் நோ ரிட்டர்ன். இது ஸோ இதிலே ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம கட்டின ப்ரீமியத்தை கொடுப்பாங்க. வில் கீப் தட் அசைடு. ஸோ நம்ம பியூர் ரிஸ்க்கு மட்டும் ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்கார், அந்த ஏர்னிங் மெம்பரை டிபெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் இருக்கலாம், கல்யாணம் ஆயிருந்தால் ஸ்பௌஸ், குழந்தைங்க இருக்கும், படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு 35-40 வயசில் ஒரு அகால மரணம் வருது, எதிர் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டில் இறக்குறாரு அப்படின்னா அப்போ அந்த ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு அஃபெக்ட் ஃபினான்ஷியலி. ஸோ அப்போ அந்த இம்பேக்ட் அதிகம். ஒன்று அவங்களோட இழப்பு, ஒரு மனவலி, ரெண்டாவது ஃபினான்ஷியலாக இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா லோன் வாங்காமல் யாருமே இல்லை. ஸோ டெட் ஃப்ரீ பர்சன் எடுத்திங்கன்னா இந்தியாவில் லெஸ் தென் 5% இல்லை லெஸ் தென் 10% சொல்லலாம். ஏதோ ரேட் அவங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கார் லோன் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைனா ஒரு ஹவுசிங் லோன் வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் பர்சன் எல்லாமே லோனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அடுத்தடுத்து போகும்போது எல்லா பிஸ்னஸ் பர்சனும் லோன் இல்லாமல் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெப்ட்டை விட்டுட்டு போகிறாங்க அவங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மிட்டிகேட் பண்ணுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதோட ப்ரீமியம் ஆஸ் லோ ஆஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா 5,000 10,000 கூட ப்ரீமியம் இருக்குது. ஒரு ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 25 வயசில் இருக்கவரை ஒரு பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா அவரோட வருஷ ப்ரீமியம் 1 கோடி ரூபாய்க்கு லெஸ் தென் 10,000 rupees இருக்கும். ஸோ அப்போது அவரோட 60-70 இன்னைக்கு லைஃப் ஸ்பேன் 70 வயசுக்கு மேலே இருக்குது. ஸோ நார்மலாக முன்னாடி 60-65 வரலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி எல்லாருமே 70-75 வரல் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு ஹோல் லைஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தட்ஸ் அ வெரி ரேர் கேசஸ். பட் நார்மலாக ஒரு 65-70-75 வரல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இது மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஏஜ் கூட டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ரிஸ்க் அதிகமாகிறதால. இன்னொன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர்னிங் நான் 40-45 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும், 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இனோவேட்டிவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் நீங்கள் ப்ரீமியம் பண்ணால் போதும், 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் போதும், 5 வருஷம் ப்ரீமியம் பண்ணால் லைஃப் கவர் உங்களுக்கு அடுத்தவங்க 75 வயசு வரல 70 வயசு வரல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது நாமினலாக இல்லைனா அப் டு 60 இயர்ஸ், அதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. 60 வயசு வரல் ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம இது டேர்ம் இன்சூரன்ஸில் இதுதான் பியூர்லி. இதை டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை எல்லாம் புரிஞ்சிங்கன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம இறந்து போன நம்ம மண்டையை போட்டு நிறைய பேர் கேட்கறாங்க, எனக்கு எதுவுமே இல்லைங்க, நான் போன பிறகு என்ன ஃபேமிலிக்கு ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அப்போ இது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த வயசுல நம்ம ஆரம்பிக்கணும், எது சரியான வயசுன்னா? டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துறது நல்லது. 25 to 30 இயர்ஸ் ஒரு ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகும்போது டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க வித் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். சில பேர் நான் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ அவங்க இன்கம்லேருந்து 10 times தான் கிடைக்கும். ஈவன் தோ தே வாண்ட் 5 crore rupees, எனக்கு 5 crore rupees கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட இது அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா 2 கோடி ரூபாய் தான் கொடுக்க முடியும். ஸோ இதே ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்க வரைக்கும் 25-30 டைம் கூட டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க ஏர்னிங்லேருந்து கொடுக்க முடியும். டேர்ம் பிளானை பொறுத்தவரை சீக்கிரமாக எடுக்கணும். என்ன ஒரு கேஸ் டேர்ம் பிளானில் ஒரு ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மேஜர் டிசீஸ் வந்தால் டேர்ம் பிளானை எடுக்க முடியாது, கொடுக்கவே மாட்டாங்க. டேர்ம் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது டேர்ம் பிளான் எடுக்கும்போது கம்பல்சரியாக மெடிக்கல் செக்அப் பண்ணி தான் பாலிசி கொடுக்குறாங்க. என்ஆர்ஐஸ்க்கு மட்டும் இப்போ கம்பெனிஸ் 2 கோடி 3 கோடி வரல் பார்த்தீங்கன்னா வீடியோ மெடிக்கலில் செல்ஃப் டிக்ளரேஷனில் கொடுக்குறாங்க, வீடியோ மெடிக்கல் பண்ணி தராங்க. பட் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் டேர்ம் பிளான் எடுக்கிறீங்கன்னா தே ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் இஸ் மேண்டட்டரி. அப்போ மெடிக்கல் செக்அப்பில்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இந்தந்த எவ்வளோ நீங்கள் கவரேஜ் எடுக்கிறீங்க 2 கோடி ரூபாய்க்கு மேலே கவரேஜ் போனால் த்ரெட்மில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு பாலிசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாலிசி ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இல்லை. இங்கே டேர்ம் பிளானில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஏன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணி தான் பாலிசி இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அதிகமாக இருந்தால் அப்படியும் ரிஜெக்ட் ஆகணும்னா என்ன தப்பு பண்ணியிருந்தா ரிஜெக்ட் ஆகும்? ஏதாவது ஃபேக்டை வந்து ஹைட் பண்ணியிருந்தா மட்டும்தான் சார். இப்போ என்னன்னா வந்து ஒரு மேஜர் டிசீஸ் ஏதாவது இருக்குது, அது சிலது த்ரோ அப் ஆகாது, பாலிசி எடுத்து வித்தின் 1 year 2 year இறந்து போயிடுறாங்க, கண்டிப்பாக என்கொயரி பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பாலிசி 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காரு அப்படின்னா பாலிசி எடுத்து வித்தின் ஒரு 2 year இறந்து போயிடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி என்கொயரி பண்ணுவாங்க எதனால் இறந்தாரு. இஃப் ஹி இஸ் டைட் டு ஆக்சிடென்ட் எந்த கேள்வியும் கிடையாது. ஈவன் பாலிசி எடுத்து 10வது நாளே ஆக்சிடென்ட் ஆனால் கூட எந்த கேள்வியும் கிடையாது, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. பட் ஒரு ஹெல்த்தியாக இருக்க பர்சன் நம்ம டெஸ்ட் பண்ண பிறகு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி வந்துடுச்சு. அப்போ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் இது மாதிரிச்சின்னு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மெடிக்கல் லேபும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் வீடியோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கிடையாது. மேபி வந்து அந்த மெடிக்கலில் சில தவறுகள் நடக்கலாம், இல்லை வந்து ரிப்போர்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகி அந்த மாதிரி வர ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட்டு உங்களை ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்கன்னா அந்த லேபில் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் டேர்ம் இன்சூரன்ஸில் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வெரி நெக்லிஜிபிள் பாசிபிலிட்டிஸ். பட் சூசைடல் அட்டெம்ப்ட் இருந்ததுன்னா 1 yearக்கு கிடைக்காது. பாலிசி எடுத்து 1 yearக்குள்ளே சூசைடு இருந்ததுன்னா எந்த இன்சூரன்ஸ்லுமே கிடைக்காது. 1 yearக்கு பிறகு இருக்குது அப்படின்னா then that can be claimed வந்து. ஓகே இது ஸோ இந்த கிரவுண்டில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகும். அதர்வைஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சில பேர் வந்து நான் 60 வயசு வரைக்கும் இருந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கேன், எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் சார் அடுத்தது நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரிஸ்க். ஒரு அகால மரணம் ஒரு 30 வயசு 35 40 வயசில் ஆகும்போது அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது. அப்போ அவர் நிறைய அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 தான் எல்லாருமே வந்து ஒரு ஹையர் ஏர்னிங்க்கு போகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா சின்ன கார்லேருந்து பெரிய கார் மூவ் ஆகிருப்பாங்க, டெட்டில் இருக்கும். ஸோ அதை மிட்டிகேட் பண்ண தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ். இது வந்து ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது. இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணி அடுத்தது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கேட்குற 2 ரெக்குவயர்மெண்ட் வந்து குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அப்ராட் அனுப்புறது. அடுத்தது 3வது ஸ்டேஜ் வந்து நீங்கள் கேட்டதே எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு. இது வந்து ஸோ இன்றைக்கி வந்து சைல்டு அடுத்து நான் ஒன்று போகிறேன் வந்து சைல்டு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் குழந்தைக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? இது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க, குழந்தை ஸ்கூல் படிச்சுட்ருக்கு, 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கு, அப்போ அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து அவர் வந்து இறந்துட்டார். குழந்தைங்க படிச்சுட்ருக்கு. பார்த்திங்கன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. இஸ் ஹேவிங் அ பிஸ்னஸ், ஹவுஸ் லோனில் இருக்குது. பட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி உடனே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ அந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணும்போது வந்து ஃபேமிலி ரன்னிங்க்கு டேர்ம் சொன்னேன் வந்து. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் நம்மளோட ஆனுவல் ஏர்னிங்கில் ஒரு தம்ப் ரூல் வந்து ஒரு 15 டைம்ஸ் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம டெபாசிட் பண்ணால் ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ சைல்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னோம். சைல்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து என்ன சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய பேர் என்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைல்டு இன்சூரன்ஸ் வந்து குழந்தை பேரில் எடுக்கிறாங்க. குழந்தை பேரில் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பேரில் வேறு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீமேல் இருந்தால் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும், சைல்டு வந்து அப்பாயிண்ட் பெனிஃபிஷரியாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ஹேப்பன் டு த பேரண்ட். ஒரு அப்பா தான் ஒரு அப்பாவோ அம்மாவோ ஏர்னிங் மெம்பர் வந்து இப்போ குழந்தை வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கு, அப்போ வந்து சம்திங் ஹேப்பன் டு த பேரண்ட் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் அந்த ஃபர்தராக வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனுக்கு பணம் வேணும். ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குழந்தைய வந்து இன்ஜினியர் ஆக்கணும், இல்லை டாக்டர் ஆக்கணும், இல்லை அப்ராடுக்கு அனுப்பணும், ஒரு ட்ரீம் வச்சுட்டு அந்த ட்ரீமை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைல்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல் ஆஃப் சடன் அந்த ப்ரீமியம் வந்து கட்ட முடியாமல் போகலாம். இப்போது சடனாக நின்றுடும் வந்து. இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைல்டு பேரண்ட் மேலே பாலிசி எடுத்துகிட்டு சைல்டு பெனிஃபிஷரியாக போடும்போது 3 விதமான பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து ஆன் த டெத் ஆஃப் த இன்சூர்ட் பர்சன் ஃபாதராக இருந்தால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாட் எவர் த சம் அஷ்யூர்ட் வில் கோ டு த ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலி ஃபார் டு டேக் கேர் ஆஃப் தேர் ரன்னிங் எக்ஸ்பென்சஸ். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ப்ரீமியம்
இப்போ குழந்தையோட 18 வயசு நீங்கள் கட்டுறேன்னு அக்ரி பண்ணுறீங்க, பாலிசி எடுத்து ஒரு 5 வருஷம் பொறுத்து அவர் இறந்துறாரு அப்படின்னா மீதி இருக்க 13 வருஷத்தோட ப்ரீமியமை வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை டேக் கேர் பண்ணிக்கும். இந்த ப்ரீமியம் வைவ் ஆஃப் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இதை இன்பில்டாக கொடுத்துருவாங்க சைல்டு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது. இல்லைனா சில பாலிசியில் அது ஆட் ஆனா இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் வைவர் ஆஃப் பெனிஃபிட். அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே ஆன் பிஹாஃப் ஆஃப் த பேரண்ட். இப்போ குழந்தைக்கு நீங்கள் என்ன மெச்சூரிட்டி பிளான் பண்ணியிருக்கீங்களோ மெச்சூரிட்டி ஆல்சோ வில் கம். இந்த சினாரியோவில் ஒரு பேரண்ட் இறந்துடுறாங்க அப்படின்னா இமீடியட் சம் அஷ்யூட் வந்துடும். அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் வே ஆஃப் ஆகிடும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ இது மூணுமே. அண்ட் அனதர் சுச்சுவேஷன், ஃபாதர் வந்து அலைவாகவே இருக்கார், குழந்தையோட 18-20 வயசு எப்போ நீங்கள் மெச்சூரிட்டி போகிறீங்களோ அப்போ அலைவாக இருக்காருன்னா அவரே மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கிட போகிறார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி மட்டும்தான் கிடைக்கும், ஃபுல்லாக நம்ம ப்ரீமியம் கட்டியிருக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து சைல்டு பெனிஃபிட். வந்து நிறைய பேருக்கு அந்த எதுக்கு சைல்டுக்கு எடுக்கணும் அப்படின்றாங்க. சைல்டு பேரில் எடுக்கலாமா, சில பேர் எங்கிட்ட சென்டிமெண்ட்டாக குழந்தை பேரில் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸை கொடுக்குறோம். சார் குழந்தை பேரில் பாலிசி எடுத்துக்கணும், நீங்கள் அதுதான் கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதுவும் வச்சுருக்காங்க. ஏன்னா சில பேர் எனக்கு இல்லைங்க எனக்கு சென்டிமெண்ட்டாக குழந்தை பேரில் வேணும், எடுத்துக்கோங்க சார். ஆனால் இப்படி எடுத்திங்கன்னா இந்த பெனிஃபிட் 3 விதமான பெனிஃபிட் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ரிஸ்க்காகி வந்து பணம் ஆக போகிறதில்ல, பேரண்ட்டுக்கானதான் நமக்கு தேவை. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பாலிசியை டிசைன் பண்ணி கொடுக்கும்போது இந்த 3 சினாரியோலையும் வந்து த ஃபேமிலி வில் பி டேக்கன் கேர். இது வந்து ஒரு மிட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட். லாங் டேர்ம் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கேட்டிங்க, ஒரு 24 வயசில் இயர்லி த பிளானிங் இஸ் த பெட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் வந்து ஃபினான்ஷியலில். எத்தனை வருஷம் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ வட்டிக்கு வட்டி க்ரோ ஆகும் வந்து. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் வந்து ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ரிவர்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 30 வயசு ஆகுது, நம்மளோட 50 வயசு ஆகும்போது இன்றைக்கார எக்ஸ்பென்ஸ் இதே எக்ஸ்பென்ஸ் கிடையாது. வி ஹாவ் த இன்ஃப்ளேஷன் அட் அன் ஆவரேஜ் வி ஆர் சிட்டிங் அட் 6% இன்ஃப்ளேஷன் ரேட். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ரன் பண்ண நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா 75,000 வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் இப்போ எனக்கு 75,000, சில எக்ஸ்பென்சஸ்லாம் குறைஞ்சிருக்கும், ஏன்னா சைல்டு எஜுகேஷன் அதெல்லாம் இருக்காது. மேபி ஒரு 50,000 ருபீஸ் வேணும் அப்படின்னா 20-25 years down the line வந்து இது 50,000 will not be a 50,000 rupees. You need 1.5 lakh rupees to run the family. Atleast வந்து ஒரு 2 times or 2.5 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் at the 5 or 6% இன்ஃப்ளேஷன் ரேட்டு. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 55 வயசில் எனக்கு ரிட்டையர்ட் ஆகணும், அப்போது எனக்கு வந்து மாதம் எனக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்டு வேணும். ஸோ 1.5 லட்ச ரூபா நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கோடி ரூபா கார்பஸ் வேணும். ஒரு 2-3 கோடி ரூபா கார்பஸ் இருக்குன்னா மாதம் எனக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா இன்கம் போது கிட்டத்தட்ட 15 lakhs rupees நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போது இன்றைக்கி இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரிட்டையர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 yearsக்குள்ளே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் குட் கார்பஸ். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கோடி ரூபா கார்பஸ் இருந்தால் 2.5 கோடி இருந்தால் தான் உங்களோட மாதம் எக்ஸ்பென்ஸை யாரையும் எதிர்பார்க்காம, நாளைக்கு நம்ம பசங்க யாருமே எதிர்பார்க்காம இருக்க முடியும்னா ஒரு 2 கோடி ரூபா கார்பஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்சூரன்சஸ் இருக்குது. இன்சூரன்சஸில் எடுத்திங்கன்னா கேரண்டீட் ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது. அப்புறம் ஆனுவிட்டி பிளான்ஸ்னு இருக்குது. வந்து டிஃபர்டு ஆனுவிட்டின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. டிஃபர்டு ஆனுவிட்டி என்னென்னா, இப்போது எங்களோட நிறைய என்ஆர்ஐ கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுறாருன்னா, ஹி வாண்ட் டு கம் பேக் டு ஈஸ் அரௌண்ட் க்ளோஸ் டு 47 or 48. ஒரு 55 வயசில் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபாரின் கரன்சியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா எவ்ரி இயர் ஒரு 25 lakhs 30 lakhs அவர் வந்து அங்கே வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி எடுத்துகிட்டு ஈஸ் புட்டிங் இன் ஆனுவிட்டி பிளான். ஆனுவிட்டி பிளானில் இருக்க பியூட்டி என்னென்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அக்ரி பண்ணிங்களோ அது மாறவே மாறாது லைஃப் டைம் ஃபுல்லாக. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்களும் 10% வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது அப்படியே ரெடியூஸ் ஆகி 6%, 6.5% ஆகிடுச்சு. இன்னும் க்ரோயிங் மார்க்கெட்டில் 15 year 20 year டவுன் த லைன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 3% கீழே க்ரோன் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி போய்டுன்றாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 6%, 7% உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணார், பியூட்டிஃபுல்லாக ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்து எவ்ரி இயர் ஒரு டிஃபர்டு ஆனுவிட்டியில் பண்ணித்தரோம். அவருக்கு டிஃபர்ட்னா 10 வருஷம் கழிச்சு தான் பணம் வேணும் அவருக்கு. 10 year டிஃபர்மெண்ட், அடுத்த வருஷம் 9 year டிஃபர்மெண்ட், அந்த மாதிரி. ஸோ அப்போது இந்த பணம் ஒரு பக்கம் குரோ ஆகிட்டு இருக்கும். ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்கம். ஒரு 55 வயசில் நான் இந்தியா வரும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னாரு, இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்தோம், அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனுவிட்டி பண்ணலாம். அது இன்றைக்கே பணம் வேணாம், என்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உடனேவும் வாங்கிக்கலாம் ஆனுவிட்டி, இல்லை வந்து 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு சைடில் நான் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்து ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து அடுத்த 5 வருஷம் 20 வருஷம் லைஃப் லாங் எனக்கு இன்கம் வேணும்னா அது ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளோட காலத்துக்கு பிறகு ஒய்ஃபுக்கு கிடைக்கும் பென்ஷன். வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம அந்த கார்பஸ் ஃபண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த 50 லட்சமோ 1 கோடியோ திஸ் வில் கம் டு த லீகல் ஹேர், யார் அவங்க பசங்களோ யாருக்கோ வந்துடும். ஸோ இதுவும் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு
50 வயசில் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட ஃபினான்ஷியல் டேர்மில். காஸ்ட் ஆஃப் டிலே, ஒரு 5 வருஷம் டிலே பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2.5 மடங்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்ரி 5 இயர் நீங்கள் டிலே பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 2.5 மடங்கு நீங்கள் அதிகமாக பண்ணணும். 10,000 பண்ணுற இடத்துல ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் பண்ணணும். அதனால் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரை early the start will be a good. ரொம்ப நன்றி ஸ்ரீராமன் சார். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி பல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. எல்லாமே எனக்கு பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனாக தான் இருந்தது. உங்கள் கம்பெனி FinProtect இன்னும் பெருசாக உங்களோட லீடர்ஷிப்பில் மேலும் மேலும் மலர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.